ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேல்ஸ் ஆடியோஸ். நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 4440 சிங்கிள் ஐசி போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் ஐசி 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா டக்காரா கம்பெனியோட 4440 சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ போர்டு. அதாவது 2 ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. இதுதான் பாக்ஸை சுற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா பக்கமே கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த போர்டு. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு கவர் பேக்கிங் இருந்துச்சு. நான் போர்டு செக்கிங் பண்ணோம் அப்படின்னும் போது கவர் பிரித்தேன். அப்புறம் கவர் மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் கவர் உங்களுக்கு காட்டலை. இப்போ இதில் எது எந்த லைன் அப்படின்றத வயரிங் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் போர்டோட பேக் சைடு. இதில் பார்த்திங்கன்னா இது பவர் சப்ளை கேபிள். இந்த எஸ்பின்றது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைனு. அதாவது இது ஒரு ஸ்பீக்கர் லைனு, இது ஒரு ஸ்பீக்கர் லைனு, இது கிரவுண்டு. இந்த மாதிரி தான் அதை கனெக்ட் பண்ணணும். இதில் ஏசி சப்ளை நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் பாசிட்டிவ் சைடு பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு டயோடு கொடுத்துருக்காங்க. நம்ம நெகட்டிவ் சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு டயோடு மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிறது மாதிரியே ஒரு 3 amps டயோடு மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக ஏசி சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர்லேயே கனெக்ட் பண்ணலாம். 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்லேயும். இது மினிமம் எவ்வளோ வோல்ட்டு, மேக்ஸிமம் எவ்வளோ வோல்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் பார்த்திங்கன்னா அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஹச்டபிள்யூ பேட்டரியிலே இந்த போர்டு ஒர்க் ஆகுது. ஹச்டபிள்யூ பேட்டரி ஒரு 8 inch ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அப்போயே நல்ல சவுண்டு இருந்துச்சு. ஹச்டபிள்யூ பேட்டரிலையுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 18 வோல்ட் வரைக்கும் கொடுத்தேன். அது வரைக்கும் போர்டு தாங்குச்சு. ஆனால் நீங்கள் அவ்வளோ வோல்ட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா போர்டு ஃபால்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக 12 வோல்ட்டு கொடுக்க பாருங்கள். அப்போ தான் அம்மிங் சவுண்டு எதுவுமே வராமல் இருக்கும். போர்டு ஹீட் ஏறாமல் இருக்கும். இப்போ இதை கனெக்ஷன் பண்ணி சவுண்டு டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு இன்னு, இது ஒரு இன்னு. கிரவுண்டு நம்ம எங்கே வேணால் அடிச்சுக்கலாம். கிரவுண்டு பிரச்சனையே இல்லை. எப்பயுமே பார்த்திங்கன்னா கிரவுண்டு எங்கே வேணால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்புட்டு, இது ஒரு இன்புட்டு. நான் எங்கேனாக்குள்ளே கிரவுண்டு அடிச்சிருந்தேன். இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இதில் ஹீட் சிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இது பேனலில் ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஹீட் சிங் தனியாக கடையில் கிடைக்கிது. இல்லைன்னா உங்கள்கிட்ட பழசு ஏதாச்சும் இருந்தால் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது ஹீட் ஆகாது. இருந்தாலும் இந்த ஹீட் சிங் பத்தாது. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. 2 சைடுமே 8 inch ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகாதான் செய்யும். அதனால் கொஞ்சம் பெரிய ஹீட் சிங் போட்டோம்னா ஐசி ஃபால்ட் இல்லாமல் ரொம்ப நாள் இருக்கும். ஹீட் ஏறாமல் இருந்தாலேயும் ஐசி ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கும். இல்லைன்னா வேமா போயிடும். இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சவுண்டு டெஸ்ட் பற்றி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆடியோ லைனும் கனெக்ட் பண்ணிட்டேன். இது ஆடியோ லைனு. இது 2 பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைனு. இது 2ம் ஸ்பீக்கர் லைனு. இது பவர் சப்ளை. இப்போ ஒரு ஹச்டபிள்யூ பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை வேறு எங்கேயுமே கொண்டு போகல. ஹச்டபிள்யூ பேட்டரியில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பக்கத்தில் உள்ள என்னோடய ஆம்ப்ளிஃபையர்லேருந்து ஹோம் தேட்டர்லேருந்து நான் ஆடியோ சப்ளை இங்கேருந்து தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ப்ளே பண்ணி சவுண்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆனால் என்னால் சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நான் உங்களுக்கு ஒரு 5 seconds மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க.
இதுக்கு வந்து நான் வால்யூம் வந்து 15 மட்டும்தான் வச்சுருந்தேன். 15 வச்ச வைக்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சவுண்டாக தான் இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட HW பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது எதிர்பார்த்ததோட சவுண்டு கூட தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரு. இதில் நம்ம கனெக்ட் பண்ணி இதிலேருந்து எந்த அளவுக்கு சவுண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது எவ்வளோ சவுண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி கெப்பாசிட்டர் டயோடெல்லாம் செட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இதில் சால்ட்டிங் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு சால்ட்டிங் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் HW பேட்டரியில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தோணியிருக்கும். அதாவது அப்படின்னா இதை வச்சு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி சின்னதாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஒரே ஒரு HW பேட்டரி மட்டுமே போதும் இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு. நீங்கள் வந்து 18G ஸ்பீக்கர் வரைக்குமே கனெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours தான் தாக்கு பிடிக்கும். அப்படியே போக போக வால்யூம் வந்து டவுன் ஆகிக்கிட்டே போயிடும். ஏன்னா HW பேட்டரி அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும். இப்போ வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ட் பண்ணிட்டேன் டிசி சப்ளைவை. மற்றபடி ஆடியோ சப்ளை எல்லாமே இருந்த மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவுமே மாற்றலை, பவர் சப்ளை மட்டும் தான் மாற்றிருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சவுண்டு கேட்டதுக்கே நான் வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருந்தேன். 10 வரைக்கும் தான் நான் வால்யூமே வச்சுருந்தேன். அதுக்கே வந்து எஃபெக்ட் கூட தான் இருந்துச்சு. இப்போ வால்யூம் ஃபுல்லாக குறைக்கிறேன், 0ல் வைக்கிறேன், வச்சுட்டு ப்ளே பண்ணுறேன். இப்போ 1 பாயிண்ட் மட்டும் நான் வால்யூம் ஏற்றுறேன். பார்த்துருப்பீங்க, 1 பாயிண்ட் வால்யூம் ஏற்றின வைக்கவும் சவுண்டு நல்லாவே இருக்குது. நான் கூட வால்யூம் அதிகமாக ஏற்றும் போது கொஞ்சம் இறையுமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு இறையலை. முக்கால்வாசி வால்யூம் ரீச் பண்ணும்போது வரைக்கும் எந்த இறைச்சலுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் இறைய ஆரம்பிச்சிச்சு. அதுவுமே ரொம்பலாம் இல்லை, ஃபுல் வால்யூம் வைக்கும்போது லேசாக தான் இறஞ்சிச்சு. நான் எதிர்பார்த்ததை விட கிளியாரிட்டி கூட தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த போர்டை வச்சு ஒரு பைக்குக்கோ இல்லை ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கரோ எதுக்கோ இதுக்கு உங்களால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன போர்டு தான், என் கை சைஸுக்கு தான் இருக்குது. ரொம்பவே சின்ன போர்டு தான். அதனால் நீங்கள் இதை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி செஞ்சாலுமேவும் ரொம்பலாம் இடம் பிடிக்காது. இதில் வந்து ஒரு HW பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணாலேவும் வால்யூம் நல்லா தான் இருக்குது. நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு எஃபெக்ட் இல்லை அப்படின்னாலும் நல்லா தான் இருக்குது சவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் மினிமம் எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும், மேக்ஸிமம் எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நண்பர் ஒருத்தர். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 இன்ச்சு ஸ்பீக்கரு, 2 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கரு. மினிமம் இந்த ஸ்பீக்கர் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கீழே சின்ன ஸ்பீக்கர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிரும். இது வந்து 3 வாட்ஸ் ஸ்பீக்கரு, அதனால் அதை கனெக்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் படிச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா 1 வாட்ஸ் ஸ்பீக்கர் தான், வெறும் ஒரே ஒரு வாட்ஸ் தான் இந்த ஸ்பீக்கரில் ரன் ஆகக்கூடியது. 1 வாட்ஸு 3 ஓம்ஸ் ஸ்பீக்கரு, இது ரொம்பவே சின்ன ஸ்பீக்கர் தான். இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பீக்கர் போயிடும். ஸ்பீக்கர் போச்சு அப்படின்னா ஐசியும் போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்கள அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இப்போ தான் பேசிக் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ரொம்பவே பேசிக்கில் இருந்து தான் எல்லாமே சொல்லித்தரோம். அதனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும்.
அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.